ரட்சிக்கப்படலுமானா கண்டிப்பா ஞானஸ்நானம் எடுக்க வேண்டுமா? இது ஒரு நல்ல கேள்வி. எந்த வசனத்தின் அடிப்படையில சொல்றாங்க? மார்க்கு 16வது அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிக்கிறேன். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். இந்த வசனத்தின் அடிப்படையில என்ன சொல்றாங்கன்னா, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் தான் ரட்சிக்கப்படுவான். ஞானஸ்நானம் பெறாட்டா ரட்சிக்கப்படலைன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த வசனத்திலேயே அதுக்கு பதில் இருக்கு. அந்த வசனத்துடைய பின்பகுதி படிச்சு பாருங்களேன். அதுல என்ன கொடுத்திருக்கு? விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். ஞானஸ்நானம் பெறாதவனோன்னு சொல்ல. ஏன் இவ்விதமாக சொல்லுகிறது? இன்னொரு வசனத்தை வாசிக்கும் போது நமக்கு நன்றாக புரியும். பவுல் எபேசியருக்கு எழுதிய நிருபம் 2வது அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனங்களை நான் வாசிக்கிறேன். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் இலவசமாக ரட்சிப்பை நமக்கு கொடுக்கிறார். கிருபை என்பது தகுதி இல்லாத நமக்கு தேவன் கொடுக்கக்கூடிய இரக்கம். அடுத்த வசனம் என்ன தெளிவா சொல்லுது? ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினாலே, நம்முடைய முயற்சியினாலே, நம்முடைய செயல்களினாலே உண்டானது அல்லன்னு சொல்றார். அப்போ ஞானஸ்நானம் என்பது ஒரு செயல், என்னுடைய விசுவாசத்தை அறிக்கையிடக்கூடிய செயல். ஆனால் நான் ஞானஸ்நானம் எடுக்கிறது மூலமா தான் ரட்சிக்கப்படுவேன், அல்லது குறிப்பிட்ட ஒரு விதமான ஞானஸ்நானம் எடுத்தவங்க தான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்வோமானால் வசனம் அப்படி சொல்ல. வசனம் சொல்றது, இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படுகிறார்கள், விசுவாசியாதவர்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறார்கள். இன்னைக்கு நீங்க இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டிருப்பீங்களானா நீங்க தேவனுடைய பிள்ளை. அப்படி அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளாமல் நீங்க ஞானஸ்நானம் மட்டும் எடுத்திருப்பீங்களானா நீங்க ரட்சிக்கப்படவே இல்லை. இதை மறந்துட வேண்டாம். இதான் வேதம் சொல்லக்கூடிய பதில்.